சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்த 4 கட்சி சம்பத் என்று பொதுவாக மக்களால் அழைக்கப்படுகிற நாஞ்சில் சம்பத் குறித்து சாட்டில் ஒரு காணொலி இருந்தோம். ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. 5000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து திமுகவை திட்டில அவரையே திட்டுவார். நாஞ்சில் சம்பத் என்பவன் அவன் ஒரு தற்குறி, அவன் தரங்கட்ட பேர்வழி, வண்டிய வாடகைக்கு விடுறது மத்தியில வாய வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவன் நாஞ்சில் சம்பத். அவனெல்லாம் ஒரு மனுஷனா? சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. எதையாவது பரப்புயா போயா, இருக்கிறத பரப்பு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சரி, எதையாவது பரப்போம் அப்படின்னு சொல்லி பரப்புறது கிளம்பியிருக்காரு இந்த பலவற்றை. சரி சரி, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. பலவற்றை தப்பா எடுத்துக்காதீங்க. பல பட்டறைகளில் திமுக, மதிமுக, அதிமுக, சசிகலா, டிடிவி, அப்புறம் திராவிட கழகம், திருப்பி தாவேக்கான பல பட்டறைகள்ல இவரு பயின்று வந்ததனால இவர் பலவற்ற அப்படின்னு அழைக்கலாம். இன்று முதல் நீ பலவற்ற எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவாய். பல பட்டறைகள்ல இவரு பயின்று வந்ததனால இவர் பலவற்ற அப்படின்னு அழைக்கலாம். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதையில காரி துப்புற மாதிரி இருக்கு. நான் எந்த கட்சியிலும் மாறலையே, நான் இங்க மாறினேன், நான் விலகி இருந்தேன், இப்ப சேர்ந்து இருக்கேன். இதுக்கு பேர் என்ன? நான் பரீட்சையில ஃபெயில் ஆகல, நான் பாஸும் ஆகல அப்படிங்கிற மாதிரி நான் எங்க சேர்ந்தேன், நான் எங்க மாறினேன், நான் சேர்ந்தேன். உதயநிதி பிறந்த நாள்ல இப்போ நவம்பர் 27ஆம் தேதி, இந்த 10 நாளைக்கு முன்னாடி கட் பண்ண, அப்படியே 10 நாளைக்கு முன்னாடி அவர் எங்களுக்கு உதயநிதி என்கிற வடிவத்தில் கிடைத்திருக்கிறார். உப்பை விட எளியவன், காற்றை விட லேசானவன், மழை நீரை போல புனிதமானவன், தாய்ப்பாலை போல கலப்படம் இல்லாதவன். அந்த தம்பிக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவனுக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன். குயில்களே கூவுங்கள், எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள். Very interesting, but I don't care. கொள்கை பரப்பு செயலாளர்களோ திமுகவின் கழக பேச்சாளர்களோ கூட இந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தலங்க. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? திராவிடம் அழிந்து போகும் என்பதை காப்பாற்ற வந்தவர் உதயநிதி ஸ்டாலின். இங்க இருந்து இங்க வந்து விழுந்துருங்கல மூடிட்டனே, இல்லனா வெளிய வந்து விழுந்திருக்குமே. வாயை வாடகைன்னு கேட்டா தாயை வாடகைக்கு விடுறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு இருக்கேன். அண்ணன் நாஞ்சில் சம்பத்துங்கிறேன். நீங்க எனக்கு அண்ணன் அப்படின்னா உங்க அம்மா எனக்கு அம்மா தான், உங்க தாய் எனக்கு தாய் தான். இப்ப தாயை வாடகைக்கு விடுறோன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்களும் அதை வேலையை பாக்குறீங்கன்னு அர்த்தமா? சாட்டை துறைமுன் வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வீட்டுக்கெல்லாம் கட்சி தலைவர் வருவாங்க அப்படின்னா நீங்க 5 கட்சி மாறிக்கீங்களா? 5 கட்சி தலைவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம். 5 கட்சி தலைவர் உங்க வீட்டில் நுழைஞ்சிருக்காங்களா? நீங்க ஏற்கனவே தலைவராக ஏற்றுக்கொண்ட பேன எல்லாருமே உங்க வீட்டில் வந்து புழங்கிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அனுபவம் இருந்தா தான் வாயில வரும். தாயை வாடகைக்கு விடுறது, கட்சி தலைவர் வீட்டுல பூந்துடலாம், அனுபவம் இருந்தா தான் வரும், தெரியாம வராது இல்ல வாயில. அப்ப என்ன அனுபவம் இருக்கு? ஆமா, இப்போ மொண்டாட்டி உன் கூட இருக்கா இல்ல எதிர்கடையார கூட இருக்கா? டேய் நாஞ்சில் சம்பத், ஹலோ வாடா, நீ வாடா. நீ முதல்ல எங்கடா அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா 1 to 1 வாடா. ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே. உன் உடம்புல ஓடுது தூய ரத்தம்னா நீ 35 வருஷம், நீ பெரிய பேச்சாளர், நீ பெரிய புடுங்கி, நீ வா, நீ முதல்ல வந்து உட்காரு. இல்ல நீ சொல்றதுக்கு நான் வரேன். உன் வீடு 10க்கு 10 அறை தானே, வரேன்டா, உன் வீட்டுக்கு வரேன்டா. சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு. உட்கார்ந்து பேசுவோம்டா. என்னடா உன் கொள்கை, என்னடா உன் கோட்பாடு, என்னடா உன் தத்துவம், என்ன உன் சித்தாந்தம்? உன் தாவேக்காவோட கொள்கையை பேசு, நான் பேசுறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு விஜய் பேச சொன்னா அமைதியாக இருப்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சிக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
சரி கவின் ஆணவ படுகொலைக்கு ஏன் பேச, அதுவும் அவருடைய நிலைப்பாடு கிடையாதுங்க, அது அமைதியா இருப்பாருங்க. திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ் கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ் எங்கடா இருந்த கூடவே தானே இருந்தேன். ஏன்னா அவருக்கு தெரியாது, அவர் தெரிஞ்சா தானே பேசுவாரு, தெரியாதுங்க அவருக்கு அப்படிங்கிறாப்ல. மதச்சார்பற்ற சமூக நீதி தான் கோட்பாடுங்கிறாங்க. வாசாத்தி அந்த வன்கொடுமையில சூத்திரதாரியே செங்கோட்டையன் தான். ஆமா, அவரை சேர்த்துக்கிட்டு எப்படி சமூக நீதியை போட்டுருவீங்க? அதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க. வாசாதினா என்ன தெரியாது? தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்குல என்ன நடந்தது தெரியுமா? தெரியாது. விஜய்க்கு தெரியாது. அதனால நம்ம பத்தி பேசுறதே, நம்ம இவ்வளவு நேரம் விஜய் பத்தி பேசுறதே நம்ம டைம் வேஸ்ட். அதான் உண்மை, அதான் உண்மை. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா. நிலைப்பாடு எடுக்க மாட்டாரு, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அது அவருக்கு நிலைப்பாடு, அவருக்கு நிலைப்பாடு வந்து அமைதியா இருக்குது, அவருக்கு நிலைப்பாடு முடுங்கின நிலைப்பாடு. விஜயை போய் தற்கூரின்னு சொல்றாங்க, அவங்க தான் தற்கூரி. யாரு? இப்ப ஒரு மாசம் முன்னாடி தான் விஜய் அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு தற்கூரி, அவன் ஒரு தவக்கலை, அவன் மயிரை புடிங்கிறவானா அப்படின்னு பேசியிருக்காப்ல. நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள் நீ. நீ தலைவராவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். உலக மக்களை நல்லா காப்பாத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவரு தான் இனிமே எப்பவுமே இல்ல, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவரு இந்த உலகத்துக்கு அவர் தலைவரா இருக்கணும், முதலமைச்சரா இருக்கணும். இந்த உலகத்துக்கு அவர் தலைவரா இருக்கணும், முதலமைச்சரா இருக்கணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூமுடா. ஆட்டோ ஃபுல்லா டிவிக்கே உங்கள் விஜய் அடிச்சிருக்கீங்க. அவ்வளவு பிடிக்குமா அவரை? இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சான். தளபதி இருக்காரு பாருங்க, அவரெல்லாம் வார்த்தையால சொல்றதுக்கு வாயே கிடையாது. உசுருக்கு மேல நினைக்கிறேன் தளபதிய. 2026 எங்க தளபதி தான் ஆட்சிக்கு உட்காருவார் தல. அப்ப கண்டிப்பா உங்க ஓட்டு வந்து டிவிக்கே தான். எனக்கு ஓட்டு ஐடியா கிடையாது. ஓட்டர் ஐடியா அப்படின்னா நாடு உருப்றோம். நீங்க லீவ் போட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு தளபதி தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்ல. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. எங்களுக்கு தளபதி தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்ல. எங்களுக்கு வேலை முக்கியமே கிடையாது. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. கண்டிப்பா அவர் போற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். எங்களுக்கு தளபதி தான் வேணும். கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். அதுக்குதான் வந்திருக்கோம். அவர் தான் எங்களுக்கு எல்லாம் கடவுள் மாதிரி. அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சில ஏறி மிதிச்சு விடுவேன். எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. ரொம்ப எக்ஸைட்மெண்டா வந்திருக்கோம். நைட்டு ஃபுல்லா தூங்கல நாங்க. சாவும்ல செத்த பேல நீ நலமா இருந்தா ஒளிஞ்சு எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பேல. அவரை பார்க்கணும்னு ரொம்ப வெறியா இருக்கும். 100% பியூர் தற்குறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? இதாடா மீனிங். இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. இந்த ஒரு தகுதி போதும்டா, சாகுற வரைக்கும் நீ இந்த வேலை செய்யறது. ஒரே கூட்டத்துல எல்லாத்தையும் வந்து பேச முடியாது. பேப்பர் இல்லாத படிக்க ஒரே தலைவர் வந்து தளபதி விஜய் அவர்கள். யாரா நீ குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற?